பொதுவாகவே நம்ம கிரகங்கள் இருந்தால் நம்ம அது மாதிரி சொல்லக்கூடிய தன்மை உண்டு. இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த 6ல் கிட்டத்தட்ட சனி பகவான் இருக்கிறது ரொம்ப சிறப்புன்னு சொல்லலாம். இவங்களுடைய ராசிக்கு வந்து ஒரு அமோகமான விஷயம் என்னன்னா, நல்ல ஒரு ரொமான்டிக்கான ஒரு லைஃப், ஹாப்பியா மொமெண்ட்டை கொண்டு போறது, பார்ட்னருக்காக நிறைய கிவரா இருக்கிறது, இவங்கெல்லாம் இவங்களுக்கு வாழ்றாங்களோ இல்லையோ இவங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்காகவே வாழ்றோம்ப்பா அப்படின்ற மாதிரி அமைப்புல வாழக்கூடிய நபர்கள். ரொம்ப நாளா எனக்கு வலிச்சுக்கிட்டே இருக்குங்க, ஒரு முடிவு கிடைச்சா நல்லா இருக்கும். எத்தனை நாள் நம்ம ஃபீல் பண்ணுவோம் இல்லையா, இந்த மாதிரி ஒரு முடிவு கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அங்கீகாரம் இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலகட்டம். ரிஷபத்துக்கும் சரி துலாத்துக்கும் சரி, அது எப்பயுமே வந்து என்ன வயசானாலும் காதல் மட்டும் மாறவே மாட்டேங்குது. 60லயும் காதல், 20லயும் காதல், 40லயும் காதல்ன்ற மாதிரி இவங்களுக்கு அப்ரோசஸ் நிறைய வந்துட்டு தான் இருக்கும். அது ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி. என்னன்னாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் பெரிய பிரச்சனை, இவங்க ரொம்ப நியாயமாவே இருப்பாங்க. நான் கரெக்டா இருக்கேன்ல, உன்னால ஏன் கரெக்டா இருக்க முடியும்னு கேள்வி கேட்பாங்க. அதுதான் உங்களோட பிரச்சனை. ஸோ ரொம்ப நியாயமா யாருமே பார்க்கல, இந்த சிவத்துக்கு காது இல்லை அப்படின்னு இவங்க ஏதாவது ஒரு சீக்ரெட்டான விஷயங்கள் ஏதாவது மெயின்டைன் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா அந்த டைம்ல மாட்டிப்பாங்க. ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். எப்பவுமே சண்டையோ ஒரு கவலையோ வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம், அதுக்கு ஒரு சொல்யூஷன் வந்துடும். அப்போ உங்களுக்கு சொல்யூஷன் கிடைக்க போகுது. சரி, உங்களுடைய பூர்வீக சொத்துக்கள்ல உங்களுக்கு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். துலாம் ராசிக்கு இந்த சனி பயிற்சி எப்படி இருக்கு? கொடுக்க போறாரா இல்ல கெடுக்க போறாரா? நிச்சயமா அவர் கொடுக்கறத யாராலும் தடுக்க முடியாது. அது எது கொடுத்தாலும் நம்ம ஏத்துக்கிட்டு தான் வேணும். கண்டிப்பா. அது காலச்சக்கரத்துக்கு 7ஆம் இடம் சொல்லக்கூடியது பாத்தீங்க அப்படின்னா துலாம் ராசி இல்லைன்னா ஒண்ணுமே இல்லைன்னு தான் நாம சொல்லணும். என்னன்னா 7ஆம் இடம்ன்றது கலத்திரத்தை குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இல்லைன்னா இப்படி யாருக்குமே பார்ட்னர் இல்லைன்னா லைஃப் ஒண்ணுமே இல்லை. ஸோ அது பாத்தீங்கன்னா பொதுவாகவே வந்து 2 ஆதிபத்தியம் சொல்லுவோம். ஸோ சுக்கிரனுடைய ஆதிபத்தியம் எடுத்துட்டோம்னாக்கா ரிஷபத்துக்கும் துலாத்துக்கும் ஆதிபத்தியம் உண்டு. ஸோ சுக்கிரன் அதிபதி எப்படி இருப்பாங்க, ஆல்ரெடி பார்க்கறதுக்கே வசீகர தோற்றம் அப்படின்றது இருக்கும். இயல்பாவே வந்து இந்த சந்தோஷம் அப்படிங்கறத குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பே வந்து நம்ம சொன்ன மாதிரிதான். எப்படி நம்ம ரிஷபத்துக்கு சொன்னோம் பாத்தீங்களா, துலாத்தை கல்யாணம் பண்ணவங்களாம் கொடுத்து வச்சவங்கன்னு நான் சொல்லுவேன். என்ன காரணம் அப்படின்னா, நல்ல ஒரு ரொமான்டிக்கான ஒரு லைஃப், ஹாப்பியா மொமெண்ட்டை கொண்டு போறது, பார்ட்னருக்காக நிறைய கிவரா இருக்கிறது, இவங்கெல்லாம் இவங்களுக்கு வாழ்றாங்களோ இல்லையோ இவங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்காகவே வாழ்றோம்ப்பா அப்படின்ற மாதிரி அமைப்புல வாழக்கூடிய நபர்கள். எனக்கு என்ன சந்தோஷம் இருக்கு அப்படின்றத விட என்னை சுத்தி இருக்கவங்க சந்தோஷமா தான் நான் சந்தோஷமா இருப்பேன் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை உருவாக்கக்கூடிய தன்மை வந்து பாத்தீங்கன்னா இயல்பாவே துலாத்துக்கு உண்டு. ஸோ இவங்களுக்கு வரக்கூடிய சனி எங்க இருக்காரு அப்படின்னா ரோக சனியா வர்றாரு. ரோக சனி என்னெல்லாம் வச்சு செய்ய போதோ, ஐயோ பயமா இருக்கே அப்படிங்கிற நிலையை கொடுக்கும். ஒன்றும் இல்லைங்க, பல நாள் எப்பயுமே கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் சொல்லக்கூடிய அமைப்பு 6, 8, 12 பொதுவாகவே நம்ம கிரகங்கள் இருந்தால் நம்ம அது மாதிரி சொல்லக்கூடிய தன்மை உண்டு. இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த 6ல் கிட்டத்தட்ட சனி பகவான் இருக்கிறது ரொம்ப சிறப்புன்னு சொல்லலாம். இவங்களுடைய ராசிக்கு வந்து ஒரு அமோகமான விஷயம் என்னன்னா, வேலை பிஸியாக போறாங்க. நல்ல வந்து தொழில் வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் உண்டு. அதனால முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு முடியுமோ பணத்தை எந்தாடா யார்ட்டெல்லாம் வாங்கினா, வா கூப்பிட்டா இன்னைக்கு வா, உனக்கு இவ்வளவு கொடுத்தாச்சா செட்டில்மெண்ட். ஸோ நிறைய கடன் அடைக்கிறதுக்கான காலகட்டம். ரோகசனி என்ன பண்ணுவோம்னா, பொதுவாக வந்து கடன் வாங்குறதோ கொடுக்கல் வாங்கல், நாம கடனே வாங்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம், நமக்கு வேற கடன் கிடைக்குதே அப்படிங்கிற மாதிரி ஒரு பயமும் இருக்கு. 2 விதமான தன்மை இருக்கு. சில பேர் கடனை அடைக்க, நிறைய பெரிய கடன் இருந்தா பெரிய கடன் குறையறதுக்கான காலகட்டம். இதுல பர்டிகுலரா பார்க்கும்போது பார்த்தோம்னாக்கா இவங்களுக்கு கடன் கூடுறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. சும்மாவே இருக்க மாட்டாங்க, நம்ம மட்டும் பேசாமே இருப்போம். போனை போட்டு, மேம் சார் இந்த கிரெடிட் கார்டு வச்சு வந்திருக்கு, உங்களுக்கு இவ்வளோ ஆஃபர் இருக்கு, நீங்க வேணுமா அப்படின்லாம் கேட்பாங்க. ஸோ இந்த டைம் ஃப்ரீல இது வேணுமா வேணாமா, எது அனாவசியம் எது அத்தியாவசியம், இதை புரிஞ்சுக்கிட்டாங்க. இல்லைங்க எனக்கு அது கொடுத்தா இந்த நேரத்துக்கு ரொம்ப உதவியா இருக்கும், என்னோட குழந்தைங்களுக்காக என்னுடைய ஃபேமிலிக்காக முக்கியமான ஒரு முடிவுகள் எடுக்கிறேன், நான் வந்து ஒரு லோன் போட்டு வீடு வாங்கலான் இருக்கேன், ஸோ இந்த டைம்ல எனக்கு லோன் கிடைக்குமா, கண்டிப்பா கிடைக்கும். பட் அது அதிகப்படியான ஒரு அமௌண்ட்ல போய் லாக் ஆகிடக்கூடாது. அது ரொம்ப முக்கியம். கிட்டத்தட்ட பழமைவாதின்னு சொல்லுவோம் இல்லையா, ஆல்ரெடி வந்து இங்க வந்து சூரியன் வந்து நிறைய நீச்சமாகக்கூடிய ஒரு இடம். அப்ப எது நீச்சமோ அதை நினைச்சுதான் நம்மளுடைய எண்ணங்கள் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து நிறையவே எங்க அப்பா மேல பாசம், அப்பா அன்புக்காக ஏங்குறேன், அப்பா என்னை புரிஞ்சுக்கவே இல்லை, எதுவுமே எனக்குன்னு எதுவுமே செய்யலை, டைம் பீரியட்ல பேச்சுவார்த்தை கூட இல்லாம ஒரு பெரிய பிரச்சனைலாம் வரும். கலகம் பிறந்தால் வழி பிறக்கும். எப்பவுமே சண்டையோ ஒரு கவலையோ வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம், அதுக்கு ஒரு சொல்யூஷன் வந்துடும். அப்போ உங்களுக்கு சொல்யூஷன் கிடைக்க போகுது. சரி, உங்களுடைய பூர்வீக சொத்துக்கள்ல உங்களுக்கு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ஒரே விஷயம் என்னன்னா, உடல் ஆரோக்கியத்துல ரொம்ப கவனமா இருக்கும். துலாம் ராசி துலாமை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப மஸ்ட். சில பேருக்கு மருத்துவம் கிடைக்கும், ஏன்னா குருவினுடைய பார்வை படுறது, டெஃபினட்டா மருத்துவம் கிடைக்கும். ஒரு மாற்று மருத்துவம் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருப்பாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் பொதுவாக அடிவயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், நிறைய பேருக்கு கர்ப்பப்பை கோளாறு இருக்கும்.
ரொம்ப நாளா எனக்கு இது வலிச்சுக்கிட்டே இருக்குங்க, ஒரு முடிவு கிடைச்சா நல்லா இருக்கும், எத்தனை நாள் நம்ம ஃபீல் பண்ணுவோம் இல்லையா, ம். இந்த மாதிரி ஒரு முடிவு கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அங்கீகாரம் இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலகட்டம். நல்ல டாக்டர்கிட்ட போவாங்க, கரெக்டான ஒப்பீனியன் கொடுப்பாங்க. சில பேருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வேண்டாம், இந்த உறுப்புல பிரச்சனை இருக்கு, இதுக்கான அந்த சொல்யூஷன் மருந்து மாத்திரைகளோ ஒரு மாற்று மருத்துவத்தை எடுத்துக்கும் போது அவங்களுக்கான ரிசல்ட் கிடைக்கும். இப்ப அதை கண்டுபிடிச்சிருப்பாங்க, வேற என்ன ஆல்டர்னேட் மெடிசன். ஸோ அப்ப நிறைய வந்து நம்ம சொன்ன மாதிரிதான் தேவையில்லாத ஆணிகள் அப்படிங்கிற மாதிரி எப்பவுமே ஒருத்தவங்க கூட பயணிக்கிறோம், எல்லாருமே நல்ல நட்பா இருப்பாங்க அப்படின்னு நம்பினாங்கன்னா அவங்களோட ரியாலிட்டி உண்மையான ஃபேஸ் என்னன்றதை இவங்களுக்கு அப்படியே படம் பிடிச்சு காட்டும். ஸோ நீ நம்பிட்டு இருக்க ஆளோட முகத்திரை இதுதான், வேணுமா வேணாமா. நான் பீரியட்ல வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிடும் யார் வந்து உண்மையா இருக்கிறா. நிச்சயமா சொல்லணும் அப்படின்னா இவங்களுக்குலாம் வந்து கட் பண்ணி விட்டு கூட்டு போயிட்டே இருக்கும். நிறைய பொதுவாகவே வந்து வசீகர தோற்றம் இருந்தா என்ன சொல்லுவோம், இப்போ ரிஷபத்துக்கும் சரி துலாத்துக்கும் சரி, அது எப்பயுமே வந்து என்ன வயசானாலும் காதல் மட்டும் மாறவே மாட்டேங்குது. 60லயும் காதல், 20லயும் காதல், 40லயும் காதல்ன்ற மாதிரி இவங்களுக்குலாம் அப்ரோச்சஸ் நிறைய வந்துட்டு தான் இருக்கும். அது ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி. ஏய் வயசு என்ன தெரியுமா, இந்த வயசுல இதெல்லாம் யோசிக்க வேண்டிய வேலையா, ஏன்னா சனி உச்சமடையக்கூடிய லேட்டா புரியுது எல்லாமே. அன்னைக்கு நிலைமைக்கு எனக்கு காதலே வரலப்பா, வயசு இப்ப 44 ஆகுது, இப்பெல்லாம் எனக்கு காதல் வரணும் என்ன அவசியம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி. ஸோ லேட்டா தான் உங்களுக்கு எல்லாம் எல்லாமே லைஃப்ல கிடைக்கும். அதாவது பொதுவா வந்து வாழ்க்கையில பின்யோக்கு ஜாதகம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு நல்ல யோகம் அப்படிங்கிறப்ப எது நல்லது நடந்தா மட்டும் நம்ம ஏத்துக்கிறோம்ல, அப்ப இந்த மாதிரி கெட்டது நடக்கு, அது கெட்டதா பாக்குறோமா, அதுதான் ரொம்ப முக்கியம். யாரு கூட அந்த காதல் வருதுன்றது ரொம்ப முக்கியம். யாரு கூடயே தேர்ட் பர்சன் கூட வர்றதுக்கு நம்மளோட ஒய்ஃப், நம்மளோட ஹஸ்பண்ட், ஸோ இந்த கனெக்டர்ல கொண்டு போயிட்டாங்க அப்படின்னா ரொம்ப சூப்பர்னு சொல்லலாம். ஸோ இந்த காலகட்டத்துல இவங்களுக்கும் வயசானாலும் ஸ்டைலும் அழகும் மாறவே இல்லைன்ற மாதிரி அப்ரோச்சஸ் எல்லாம் வர்றதுக்கான காலகட்டம். ஸோ கவனமா இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா 6ஆம் இடம்ன்றது இவங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல சனி இருக்காரு, அங்க சுக்கிரன் உச்சமடைகிறாரு, புதன் நீச்சம். முடிஞ்சு போன எனக்கு தெரிஞ்ச புள்ள திடீர்னு பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல வந்தாங்க, கொடுத்தோம், ஹாய் கொடுத்தோம், பேசணும், பழகணும், அது ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணிடக்கூடாது. ஸோ எது வேணும் வேணாம், பழகிறது தவறே கிடையாது, ஒரு எல்லை உங்களோட லிமிட் என்னன்னு தெரியணும் இல்லையா. ஸோ நல்ல அதாவது நட்பு வட்டாரங்கள் இப்ப வந்து இதுவே நம்ம அப்படியே 96 படத்து கொண்டு போவோம். எல்லாரும் வந்து கிட்டத்தட்ட எத்தனையோ வருஷம் முடிச்சவங்க திடீர்னு ஒரு ரீஎன்ட்ரி கொடுக்குறோம், பாக்குறோம், பழகுறோம், ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப், ஜாலியா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதை நம்ம தப்பா கொண்டு போனாலும் தப்பாகும். நல்ல ஒரு நட்பு வட்டாரத்தை உருவாக்குறது, ஒரு சொல்லுவாங்க ரிவைண்ட் பண்ணி பார்த்த மாதிரி, நம்மளோட ஸ்கூல் டேஸ் காலேஜ் டேஸ் அப்படியே ஒரு ரிவைண்ட் பண்ணி பாக்குற மாதிரி இவங்களுக்கு அந்த ஓல்டஸ்ட் மெமரிஸ் இதெல்லாம் வந்து ஒரு ரிவைண்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த சனி இருக்கு. அதை சும்மா அப்படி ரிவைண்ட் பண்ணிட்டு அப்படி ஒரு அந்த மோட் போயிட்டு திருப்பி வந்து இதுதான் நம்ம லைஃப் மாறாது. லைஃப் நமக்கு தான் இங்க கான்சியஸா இதுதான் நம்ம லைஃப், அப்படியே அந்த ஸ்ட்ரைட்டா வந்து அவங்க போயிட்டே இருக்காங்க. அப்போ ப்ராப்ளம்ஸ். அதுதான் நியாயமான உன்னோட கோரிக்கை நியாயமானது, உன்னோட எண்ணம் நியாயமானது. நீ எங்கேயும் தவறு இழைக்கல, யாருடைய வாழ்க்கையிலையும் போய் நீ துன்பப்படுத்துற, ஒருத்தருடைய வாழ்க்கைய ட்விஸ்ட் பண்ணி தான் நீ உன்னோட வாழ்க்கையை வாழ்றன்னா பஞ்சாயத்து பண்ணிடுவாங்க. ஏன்னா ஆல்ரெடி இவங்களுடைய ராசியில தான் உச்சமடையாது. என்னன்னாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் பெரிய பிரச்சனை, இவங்க ரொம்ப நியாயமாவே இருப்பாங்க. நான் கரெக்டா இருக்கேன்ல, உன்னால ஏன் கரெக்டா இருக்க முடியலன்னு கேள்வி கேட்பாங்க. அதுதான் உங்களோட பிரச்சனை. ஒரு பக்கம் அளவு கடந்த அன்பின் உச்சக்கட்ட வெளிப்பாடுதான் பொசசிவ், சந்தேகம். இது இத்தனையும் பார்க்கக்கூடிய ஆளும் இவங்கதான். இந்த டைம்ல பாத்தீங்கன்னா 6ஆம் இடத்துல சுக்கிரனுடைய உச்சமாகக்கூடிய இடமா, பார்ட்னர்ஷிப்ல வந்து கண்டிப்பா கொஞ்சம் ஒரு சந்தேகிக்கக்கூடிய நிலைகள் வரலாம். உட்காந்து பேசுங்க, முடிஞ்ச வரைக்கும் ஃபேமிலிக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. பிஸி ஷெட்யூல்ல தான் இருப்பாங்க, 1க்கு 2 வேலை நல்ல சம்பாத்தியம், குருவினுடைய பார்வைப்படுது இல்லையா, அப்ப எப்படி இருக்கும், பிஸி ஷெட்யூல் தான். 5ஆம் இடத்துல ராகு இருந்தா போறவன் வரவெல்லாம் லவ் சொல்றான்ற மாதிரி நிறைய காதல் அப்படிங்கிற விஷயமும் சரி. அதாவது மாயமா 5ஆம் இடம்ன்றது காதலை குறிக்கக்கூடிய அமைப்பு, 5ஆம் இடம்ன்றது பூர்வ புண்ணியம், பாடம், கற்பனை, கற்பிக்கக்கூடிய விஷயங்கள், இது எல்லாமே. ஸோ இந்த காலகட்டத்துல இவங்க நிறைய லேர்ன் பண்ணுவாங்க. அதை நிஜம் நிழலாக முடியாது. இப்ப இந்த நிழலும் நிஜமும்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, ஸோ இவங்க லைஃப்ல ஒண்ணுமே இல்லாத ஒரு விஷயமா இருக்கும். அதாவது பாப்பா அதை எடுத்துட்டு வந்தாங்க அப்படியே வார்த்தை மாறி போதுல, இந்த டைம் பீரியட்ல இவங்களுடைய பேர்கள் வந்து நிறைய அவப்பேர்களா வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ ரொம்ப நியாயமா யாருமே பார்க்கல, இந்த சிவத்துக்கு காது இல்லை அப்படின்னு இவங்க ஏதாவது ஒரு சீக்ரெட்டான விஷயங்களை ஏதாவது மீட்டும் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா அந்த டைம்ல மாட்டிப்பாங்க. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். தேவையில்லாத விஷயங்கள் என்னோட லைஃப்ல வேண்டாம், எதுவும் வேணாம் அப்படிங்கறத ரொம்ப தெளிவா இருந்தாங்கன்னா ரொம்ப நல்லது. இவங்களும் கண்டிப்பா கடவுள் வழிபாடு அப்படிங்கிறது எடுத்துக்கிறது ரொம்ப சிறப்பு. இவங்களுடைய கடவுள் வழிபாடு அப்படிங்கிறது துர்க்கை அம்மன் வழிபாடாகவும், அதே மாதிரி காலபைரவர் வழிபாடும் இவங்களுக்கு சிறந்த மாற்றங்களை கொடுக்கும். இவங்களுக்கு இருக்கக்கூடிய பொருளாதார பிரச்சனையை சரி பண்ணணும், நிறைய கடன் பிரச்சனை இருக்கு, கடன் வராம இருக்கணும் அப்படின்னா லட்சுமி நரசிம்மர் வழிபாடை கண்டிப்பா எடுத்தே தீரணும். இந்த காலகட்டம், இந்த 2.5 வருஷம் இவங்க அழகா எடுத்துட்டு போனாங்கன்னா
தேவையில்லாத எந்த ஒரு உடல் உபாதையும் வராது, பண விரயம் ஆகாது. முடிஞ்ச அளவுக்கு இது வந்து ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான். பக்கத்துல இருக்கக்கூடிய கோயில் தான், நம்ம ரொம்ப தூரமா கூட சொல்லல. ஸோ துர்க்கை அம்மனுக்கு வழிபாடு பண்றதுன்றது ராகு காலத்துல வழிபாடு பண்றது நல்ல சிறப்பு. அதே மாதிரி சனி அதாவது பழங்காலத்துல இருக்கக்கூடிய கோயில்ல இருக்கக்கூடிய காலபைரவர் வழிபாடு, அது வந்து ரொம்ப சிறப்பான ஒரு மாற்றத்தை இவங்களுக்கு கொடுத்தே தீரும். எப்பயுமே வந்து மூதாதையர்கள், நம்ம வீட்டுல பிறந்த முன்னோர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு உங்களால முடிஞ்ச ஒரு உதவி. யாரையாவது ரோட்ல பாக்குறோம், ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு உதவி பண்ணுங்க. ஒரு சாப்பாடு வாங்கி கொடுங்க, ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுங்க. ஸோ இந்த மாதிரி உதவிகள் பண்ணது இவங்களோட வாழ்க்கையில நிச்சயமா ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும்.